இந்த ஒரு சட்னி போதுங்க. ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம். பீர்க்கங்காய் தோலை வச்சு தான் ஒரு சட்னி அரைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பீர்க்கங்காவோட தோல் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தேங்காய், 6 பல் தேங்காய் கூட எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் சைஸில் புளி, 6 பல் பூண்டு, 6 வரமிளகா, ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 6 பல் பூண்டு, எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு வணக்கிட்டு இந்த பீர்க்கங்காய் தோலை முதலே போட்டு வணக்கிடுங்க. பச்சை வாசம் அப்போ தான் போகும். அது கூடயே வரமிளகா, புளி, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. பீர்க்கங்காய் தோல் நல்லா வணங்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை அடிக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு ஆற வச்சு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடும். தாளித்து எடுத்துகிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்.